தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைத்து ஆன்மாக்களுடைய தினத்தை சிறப்பிக்கின்ற நினைவு கூறுகிற இந்த நாளில் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்திருக்கிற அத்தனை ஆன்மாக்களையும் ஆண்டவருடைய திருப்பாதம் கொண்டு வருவோம். நம் குடும்பத்திலே நம்முடைய தாய் தந்தையை நாம் இழந்திருக்கலாம், நம்முடைய தாத்தா பாட்டிகளை நாம் இழந்திருக்கலாம், நம்முடைய கணவனை, நம் மனைவியை, ஏன் நம் பிள்ளைகளை கூட நாம் இழந்திருக்கலாம், நம் சகோதர சகோதரிகளை இழந்திருக்கலாம், நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு நண்பனை இழந்திருக்கலாம், உறவினர்களை இழந்திருக்கலாம். இழப்புகளை சந்திக்காத மனிதர்களே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இழப்பு ஒரு பெரும் துயரம், இறப்பு ஒரு வேதனை, இறப்பு நம்மை ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்துகிறது. ஆனால் இறை வார்த்தை நமக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக அமைந்திருக்கிறது. உத்தரிக்கும் நிலையில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களின் மீது ஆண்டவரே நீர் இரக்கத்தை பொழிந்தருளும் என்று சொல்லி செபிக்கிற இந்த உயிர்ப்பின் நாளில், இந்த நம்பிக்கையின் நாளில் நம் குடும்பத்தில் மரித்தவர்களும் நிச்சயமாக உயிர்ப்பார்கள், உயிர் தெழுவார்கள் என்கிற உறுதியான நம்பிக்கை பெற்றுக்கொள்கிற நாள்தான் இந்த கல்லறை திருநாள். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து 12வது அதிகாரத்தில் உள்ள இறை வார்த்தைகள். ஏனெனில் விழுந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால், ஏனெனில் விழுந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால், அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பாரெனில், இது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். இந்த செயலை, உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டே அவர் செய்தார் என்று இறைவார்த்தை நமக்கு அறிவுறுத்துகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இறந்தோர் ஒவ்வொருவரும் வாழ்வடைவர், உயிர்த்தெழுவார்கள் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கை கொடுக்கிற இந்த வேளையில் தூயவர் தூயவர் என்று சொல்லி ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். தூயவர் 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 மூவுள்ள இறைவனா ஆண்டவர் வானமும் வையமும் மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஓசானா ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை தூயவர் தூயவர் என்று நாம் போற்றி புகழ்ந்து பாடுகிற போது நாமும் தூய்மை பெறுகிறோம், பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். அந்த கொதிக்கின்ற வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உத்தரிக்கும் நிலை ஆன்மாக்கள், இறைவனை விட்டு தவித்துக் கொண்டிருக்கிற அந்த உத்தரிக்கும் நிலை ஆன்மாக்கள் நாம் தூயவர் தூயவர் என்று பாடுகிற போது அவர்களும் பரிசுத்தமாகிறார்கள், தூய்மை அடைகிறார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் தாய் தந்தைக்காக இந்த நாளில் நீ ஒரு மெழுகுதிரியை ஏற்று, உன் தாய் தந்தைக்காக கல்லறையிலே ஒரு மலர் மாலையை செலுத்து. உன் தாய் தந்தைக்காக, உன் உறவினருக்காக, உன் நண்பருக்காக, உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைகளுக்காக ஒரு ஊதுபத்தியை ஏத்து, ஒரு திருப்பலியை ஒப்பு கொடுத்து செபி. இதோ ஆண்டவர் நிச்சயமாக அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை கழுவி தூய்மையாக்கி நிலையான பேரின்பத்தில் பாக்கியம் பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது, இரக்கத்தை அவர்கள் மீது பொழியும்படியாக மன்றாடுவோம். ஏனென்றால் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து அற்புதமான இறைவார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த 20வது அதிகாரத்திலே, பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது, அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப ஆண்டவர் தீர்ப்பு வழங்கினார். சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. பிறகு வாழ்வின் நூலில் அவர்களுடைய பெயரானது இடம்பெற்றது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம் குடும்பத்தில் மரித்திருக்கிறவர்கள் கூட அந்த வாழ்வின் புத்தகத்திலே இடம்பெற வேண்டும், அந்த வாழ்வின் நூலிலே அவர்களுடைய பெயர் இடம்பெற வேண்டும் என்றால் நாம் இந்த நாளில் அவர்களுக்காக செபிக்க வேண்டும், ஒரு திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக அந்த கல்லறைக்கு சென்று அவர்களுடைய பெயரிலே நாம் உருக்கத்தோடு மன்றாட வேண்டும். ஆண்டவருடைய திருப்பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் என்று சொல்லி புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. தூயவர் 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 தூயவர். நமது ஆண்டவர் தூயவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோலவே மரித்த அனைத்து ஆன்மாக்களும் அந்த தூய்மையினால் மீண்டும் தூய்மையாக்கப்பட்டு பரிசுத்தமாகி இறைவனுடைய இல்லத்தில் அவருடைய பேரின்பத்தை காணக்கூடிய பாக்கியம் பெற, அவரை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய ஆசிரியரை பெற்றுக்கொள்ள நம் குடும்பத்தில் மரித்திருக்கிற ஆன்மாக்களுக்காக செபிப்போம். திருப்பாடல் 23 அற்புதமாய் இந்த நாளில் தியானிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழியில் நடத்திடுவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் நான் அஞ்சினேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்திருக்கிறீர். என் தலையில் நறுமண தைலம் பூசியது. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம்
உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் என் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றிய அவர்களுக்கு இன்று அளித்தருடும் முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றிய இன்று அவர்களுக்கு அளித்தருளும் முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றியை இன்று இவர்களுக்கு அளித்தருளும் முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.